மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் சாதகமா இருக்க போகுதா? எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கு? வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல ரிலாக்ஸேஷனா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது வரைக்கும் நிரந்தரமா ஒரு வேலை இல்லை, நிரந்தரமா ஒரு வருமானம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்க கூட முதல் தடவையா இவங்களுக்கு ஒரு இடம், கல்வித்துறையில இருக்கக்கூடியவங்க உயர்கல்வி நான் படிக்கலாமா, +2 முடிச்சுட்டு நான் எந்த கோர்ஸ் போகலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய திருமணத்துக்காக வரன் பார்க்குறேன் அப்படின்னா வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இவங்களுக்கான சின்னம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வணக்கம் மேம். வணக்கம் மேம், பொதுவாக ஒவ்வொரு மாதமுமே நம்முடைய நேயர்களுக்காக ஒவ்வொரு மாத பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வைகாசி மாதம் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல வைகாசி மாதம் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் மேம்? வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே காலபுருஷனுக்கு 2வது வீடு ரிஷபத்தை சுட்டி காட்டக்கூடியது. அப்போ வைகாசி மாசத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா சூரியன் ரிஷப ராசியில பயணிக்கும் போது பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப பிரகாசமான முகம் கொண்டவங்க, எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியக்கூடியவர்கள். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வேலை அப்படின்னு வந்துச்சுன்னா உழைப்பை பற்றி யோசிக்கக்கூடாதுங்க, இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க, அழகான சிரிப்பு கொண்டவங்க. ஸோ இவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறக்கும் போது நல்ல அறிவாற்றல் பேச்சாற்றல் கொண்டவர்கள். முக்கால்வாசி ஒரு 70% அக்கா தங்கைகள் கூட இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அண்ணங்க இருந்தாலும் ஒரு தங்கைகளோ அக்காக்களோ கண்டிப்பாக இருப்பாங்க. வாழ்க்கையில் இல்லறம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. அடுத்ததாக வந்து பொருளாதாரத்துக்காக எப்போவுமே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவங்க இவங்க தான். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக ரிஸ்க் எடுத்து ஜெயிக்கக்கூடியவங்க. இவங்க கிட்ட இருக்க ஒரு மைனஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான சிலருக்கு வந்து சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணியில் இருக்கும், மிருகஷீரத்தில் இருக்கும், ஈகோத்தனமான ஸ்பீச்சு, இதான் இவங்களை மைனஸ் பண்ணுறது. அடுத்து கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் கூட அதிக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஒரு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற போது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் ஒரு இடமோ இல்லை ஒரு சொத்தோ இவங்களுக்கு ஏமாற்றப்படுவார்கள். இதெல்லாம் இந்த வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு இருக்கும். வாரிசுகள் கண்டிப்பாக இருக்கும். வைகாசி மாதம் பிறந்திருக்காங்கனாலே நிச்சயமாக, ஏன்னா புத்திரக்காரகனே சூரியனே அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக வாரிசுகள் இருக்கும். சில இடங்கள்ல ரொம்ப கேர் இல்லாத இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். ஆனால் சில இடத்துல வந்து கட்டாயத்தின் பேரில் கூட போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல எவ்வளோ அழகாக விடுபடலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு சம்பளமாக இருந்தாலும் அடுத்தடுத்து ரெடியாக இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ரிஸ்க் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அவங்களோட ஜாதகத்தையோ லக்னத்தையோ சரி பார்த்துட்டு எடுக்கும்போது சூப்பராக. இவங்க வாழ்க்கையிலே இந்த வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் தசை வரும்போது நிறைய சேஞ்சஸ், நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வைகாசி மாதம் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய கடவுள் யாருமா? ஒரே கடவுள், முருகப்பெருமானும் மகாலட்சுமியும் தான். இந்த மாசத்துக்கு உண்டான தெய்வம் அப்படிங்கிறதே இவங்க 2 பேர் தான். இவங்களை வழிபாடு பண்ணுறது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் மகாவிஷ்ணுவுக்கு இந்த வைகாசி மாதத்துல தான் மாதவன் அப்படின்ற ஒரு அவதாரம் பேரே இருக்குது. ஸோ மாதவ போய் வழிபாடு செய்கிறதும் நிறைய விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வைகாசி மாதம் பிறந்தவர்களுக்குரிய அதிர்ஷ்ட எண் என்ன, வர்ணம் என்ன மேம்? அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லும்போது 6ஆம் எண் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இதே 6ஆம் எண் வந்து இவங்களுக்கு வந்து 80% சக்ஸஸும் 20% வந்து நிறைய வில்லங்கங்களை சந்திக்கிற மாதிரியும் ஏற்படுத்தி கொடுக்கும். மற்ற எண்களை விட 6 வந்து இவங்களுக்கு சிறப்பு. வண்ணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா லைட் ஷேட்ஸ், ஆஃப் ஒயிட்டு, லைட் எல்லோ, அதே நேரத்தில் வந்து லைட் ஆஷ் கலரு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு. இவங்க சூஸ் பண்ணுறதெல்லாம் லைட் கலர்ஸாக இருந்தால் சக்ஸஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் டார்க் ஷேட் எடுக்கும் போது நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரௌன் இவங்களுக்கு சுத்தமாக செட்டே ஆகாது, பிளாக் செட் ஆகாது. ஓகே, இப்போ இவங்க ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா இவங்க கூடவே வச்சுக்க வேண்டிய ஒரு பொருள் வந்து ஏதாவது ஒரு சின்னம் யூஸ் பண்ணலாம்னா என்ன மேம்? கண்டிப்பாக இவங்க யூஸ் பண்ண வேண்டிய சின்னம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுக்கலாம், புல்லாங்குழல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். ரோகிணி நட்சத்திரம் இருக்குது, மிருகஷீட நட்சத்திரம் அதுக்குள்ளே தான் இருக்குது, மிருதலங்க வச்சுக்கலாம். அதே போல் வந்து ஒரு சின்னதாக இரும்பில் ஆன ஒரு வேலு, இல்லை சில்வரில் கூட சரி, ஒரு சின்ன வேலு
அதை எப்போவுமே அவங்க பேக்கெட்டில் வச்சுக்கிறது நிறைய விஷயத்தில் நிறைய பாதுகாப்பையும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. எப்படி இவ்வளோ கிட்ட வந்து நம்ம தப்பிச்சிட்டோமே, அந்த வேலு ஒரு வெள்ளிலேயோ இல்லைன்னா ஒரு பஞ்சலோகத்துலேயோ சின்னதாக வச்சுக்கிறது நல்ல சூப்பராக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் சாதகமா இருக்க போகுதா? எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும்? மகர ராசி நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமா இருக்க போகுது. ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் இக்கட்டான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வைகாசி மாசம் 15ஆம் தேதிக்கு மேல ரிலாக்ஸேஷனா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது வரைக்கும் நிரந்தரமா ஒரு வேலை இல்லை, நிரந்தரமா ஒரு வருமானம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்க கூட ஒரு சிறிய பாதை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரே ஒரு விஷயம் மகர ராசிக்கு என்னன்னா, நீங்க போடுற எஃபெக்டை மட்டும் தைரியமா போட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானத்துலதான் ராசிநாதன் உட்கார்ந்துருக்காரு. ஸோ நிறைய சேஞ்சஸும் சரி, நிறைய மாற்றங்கள் சந்திக்க போறாங்க. வருமானங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முதல் தடவையா இவங்களுக்குன்னு ஒரு இடம், ஒரு தனிமைப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்க இவங்க வந்து இப்ப தெரிஞ்சிருக்கும், மனுஷாலோட முகங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு நாளா எல்லாரையும் ஒரே சமமா வச்சு பார்த்து நிறைய துரோகத்தை ஃபேஸ் பண்ணவங்க இப்பதான் யார் முக்கியம் இல்லைன்ற எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குழந்தைகள் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல டார்ச்சர் அனுபவிச்சுட்டாங்க. அதே நேரத்துல படிப்பு விஷயத்துலயும் இவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லி தரதுக்கு ஆள் இல்லாம இருந்தாங்க. ஆனா இது எல்லாமே இந்த வருடம் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு ஏத்த மாதிரியான சில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ குழந்தைகள் வந்து தனியா ஸ்கூல், அதுலயும் வந்து ஒரு 10 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களை தனியா ஸ்கூலுக்கு அனுப்புறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பேரண்ட்ஸோ இல்ல பாட்டி தாத்தா யாராவது இருக்காங்கன்னா கூட அனுப்பிச்சு வைக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வந்து கல்வித்துறையில இருக்கக்கூடியவங்க உயர்கல்வி நான் படிக்கலாமா, இப்போ +2 முடிச்சுட்டு நான் எந்த கோர்ஸ் போகலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்குறது. ஐயோ +2 கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணா காலேஜில் சேர்க்கலாமா, இல்லை போய் வேலைக்கு ஏதாவது அமைச்சலாம்னா கண்டிப்பாக காலேஜில் சேர்க்குங்க. நிறைய மாற்றங்கள், குழந்தை சூப்பராக படிப்பாங்க. அதே போல 2ல ராகு, குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றதை ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. ஏன்னா இந்த சர்வ கிரகங்கள் இந்த மாதம் ரொம்ப வலிமையா இருக்கு. கண்டிப்பா வந்து பொதுப்படியா சொல்லணும்னா நிறைய ஆக்சிடென்ட்லாம் வந்து இப்போ பார்ப்பாங்க நியூஸ்ல. இந்த மாதிரி அபண்டமான விஷயங்கள் அதிகமா இருக்கும். அதுல இந்த மகர ராசி இருக்கிறது 2லயே ராகு இருக்கிறதுனால சாப்பாடு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிளாக் மேஜிக் பண்ணணும்னா இதான் சரியான நேரம். ஒரு பிளாக் மேஜிக்ல இருந்து விடுதலை ஆகணும்னாலும் இதான் சரியான நேரம். அப்ப என்ன செய்யலாம், நிறைய எக்ஸசைஸ் எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இவங்களுக்கு கொடுக்கும். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணத்துக்காக வரன் பார்க்குறேன் அப்படின்னா ஜூன் மாசத்துக்கு மேல வரன் பார்க்க ஆரம்பிக்கிறது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திரு ஆலங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆலயத்துக்கு போய் அங்க அந்த குரு பகவானுக்கு முடிஞ்சா அபிஷேகம் பண்ணுங்க, இல்ல அபிஷேகம் பண்றத கண்ணால பாத்துட்டு. இதுதான் இவங்களுக்கான பரிகாரமே. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அர்த்தநாதீஸ்வரர். இவங்களை போய் வழிபாடு பண்றது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இவங்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சிவப்பு வண்ணம், லைட் சிவப்பு வண்ணம் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களுக்கான சின்னம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கர்ச்சீஃப் ஒன்று கையிலே வச்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள் மாற்றங்கள். லக்கி நம்பர் என்ன? லக்கி நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா 2ஆம் எண் சிறப்பு ஏற்படுத்தும். இந்த வைகாசி மாதம் ராசி அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ப்ளஸ் பொது பலன்களாக இந்த மாதம் என்னென்ன நிகழ்வுகள் நிகழ இருக்கு மேம்? அதாவது இந்த வைகாசி மாதம் பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பிடியில் எல்லா கிரகமும் உட்கார்ந்துருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரியான ஒரு கிரகம் அமையும். சிலர் வந்து இந்த கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் ராகு கேது பிடியில் இருக்கிறது இது சிறப்புகள் கிடையாது. இந்த மாதம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒர்க் ஃப்ரம் ஹோமோ, வெளியில் போக முடியாததோ, இல்லை ஒரு வகையான ஒரு அடிமைத்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ ஸ்கின் அலர்ஜிஸ் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். விபத்துகள், கண்டங்கள், ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் வந்து நியூஸில் அதிகமாக இருக்கும். பெரிய இயந்திர கம்பெனி வச்சுருக்கவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஒரு பிராண்டு அப்படியே டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் 50% கொஞ்சம் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து மருத்துவமனை நிறைஞ்சி வழிய போகுது. ஸோ இதுலலாம் வந்து இதெல்லாம் வந்து பொது பலன் தான். ஆனால் அந்த ராகுகேது பிடிகள் மாறுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15ஆம் தேதிக்கு மேலே, 15ஆம் தேதி மே மாதம் வைகாசி மாதம் பிறக்குது.
10ஆம் தேதிக்கு மேலே தான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். நிறைய அறிவிக்கைகள் சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஒரு சில இரிட்டேஷனான நியூஸ்களும் இருக்கும். இந்த அப்யூஸ் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ டிவோர்ஸ் ஆகி நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் துர்சம்பவங்களும் இருக்கும். இது எல்லாம் எப்போ கிளியர் ஆகும்னா 10ஆம் தேதிக்கு மேலே. ஸோ இந்த 10ஆம் தேதி வைகாசி மாதம் தமிழ் தேதிக்கு 10ஆம் தேதிக்கு மேலே நிறைய விஷயங்கள் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். எஜுகேஷன் வைஸும் சரி, ஹெல்த் வைஸும் சரி, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய கம்பெனிஸ் வச்சுருக்கக்கூடியவங்க மூடக்கூடிய நிலைமையில போனாலும் சரி, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக மேம். நன்றி. நன்றி.